வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு அறிக்கை இப்பொழுது நடைமுறைக்கு வருவதற்கு இருக்கிறது. குறிப்பாக பட்டளந்த அறிக்கை என்பது பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு போலீஸ் மாதிபரிடம் கையளிப்பது தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரக்கூடிய விடயங்கள். இதிலிருந்து தப்புவதற்காக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இது தொடர்பாக இந்த அறிக்கையை நிராகரிப்பதான ஒரு விடயத்தை அறிவித்திருக்கிறார். அதாவது இந்த அறிக்கைக்கும் எனக்கும் தொடர்பில்லை, நான் வெறுமெனவே ஒரு சாட்சியாகத்தான் அங்கு சென்றிருந்தேன், என்னை சாட்சியம் அளிக்கத்தான் கூப்பிட்டார்கள், ஆனால் பிரதான குற்றவாளியாக என்னை அறிக்கையிடுவதானது நான் நிராகரிக்க வேண்டிய விடயம், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்துக்கள் அமையப்பெறுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் ரணிலின் கதை இங்கு எடுபடாது, அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த இருக்கக்கூடிய விடயம் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அவர் காலம் தாமதித்து விட்டார். அவருடைய ஆட்சி பல தடவை இடம்பெற்றிருந்தது, அவர் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார். எனவே இந்த பட்டளந்த அறிக்கை பொய்யானதெனில் அவர் அதிலே இருக்கக்கூடிய சரியான விடயங்களை எடுத்துரிய குற்றவாளிகளை தண்டித்திருக்க வேண்டும். அதற்கு மாற்றாக ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும், அது தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன. இலங்கையிலே பல விடயங்களுக்கு நீண்ட காலமாக எந்தவித தெளிவும் இல்லாமல், எந்தவித பதிலும் சொல்லாமல் இலங்கை அரசுகள் தங்களுடைய கால விரியத்தை செய்ததை நாங்கள் அறிவோம். குறிப்பாக இத்தனை ஆண்டுகள் யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் செல்கின்ற போதிலும் அந்த யுத்தத்திலே காணாமலாக்கப்பட்டவர்கள், வெள்ளை கொடி விவகாரம் என பல விடயங்கள் இருக்கிறது. அது குறித்து ஆறப்போடப்பட்டிருக்கிறது. இந்த அரசானது அல்லது இதற்கு முன்னதான அரசுகள், இலங்கை அரசை நாங்கள் எடுத்து பேசுகின்றோம், அதாவது இலங்கை அரசானது இவற்றை கிடப்பில் போடுகிறது. குறிப்பாக எந்த அரசாங்கம் வந்தாலும் 15 ஆண்டுகள் சென்றிருக்கின்ற போதிலும் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படாத விடயமாக இந்த காணாமலாக்கப்பட்ட விடயங்கள், அரசியல் கைதிகள் விடுதலை விடயங்கள், இறுதி யுத்தத்திலே நடந்த தவறுகள் தொடர்பான விடயங்கள் பேசப்படுவதில்லை. இது ஒரு காலத்திலே மீண்டும் இப்பொழுது பட்டளந்த அறிக்கை வெளிவந்தது போல இந்த அறிக்கைகள் வெளிவரும். வெள்ளக்கோடி விவகாரம் என வரும். அதே போல காணாமல் போன உறவுகளை நாம் இராணுவத்தின் கையில் ஒப்படைத்தோம் என பல அந்நியர்கள் எழுப்பிய அந்த குரல் இனிவரும் காலங்களிலே வெளிவரும். அந்த நேரங்களிலே இவ்வாறான சிரமங்களை இருக்கக்கூடியவர்கள் சந்திக்காமல் இப்பொழுதே நியாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக அல்லது பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே நீண்ட நேரம் இது தொடர்பாக பேச வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இந்த பட்டளந்த அறிக்கை அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, பட்டளந்த மட்டுமா இருக்கிறது இலங்கையிலே பிரச்சனை? தமிழர் பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொள்ளாதது ஏன் என இந்த அரசை நோக்கி தமிழர் தரப்பு குரல் எழுப்புவதையும் பார்க்க முடிகிறது. எனவே இவை சார்ந்த விடயங்களை இன்றைய பத்திரிகைகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது, பட்டளந்த அறிக்கையில் நான் குற்றவாளி இல்லை, குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறார் ரணில், அரசியல் சேறு பூசும் நடவடிக்கை என விமர்சனம் என்று அந்த விடயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டளந்த வீட்டு தொகுதியிலே போலீஸ் அதிகாரிகளுக்கு 2 வீடுகளை வழங்கியமை தொடர்பிலே நான் அதற்கு மறைமுக பொறுப்பாளி என்றே பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த அறிக்கையை முழுமையாக நிராகரிக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த விடயங்கள் விரிவாக ஏனைய பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கின்றன. இந்த பட்டளந்த விவகாரத்திலே தாமதித்து விட்டார் ரணில், அறிக்கையின்படி சட்ட நடவடிக்கை, அமைச்சர் நலிந்த திட்டவட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பிலே பேச முயன்றாலும் மிகவும் காலம் தாமதமாகிவிட்டது. அந்த அறிக்கையின்படி அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. மேலும் செய்திகளிலே திருட்டுக்கள் தொடர்பிலே 2 கைது என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு திருட்டு சம்பவங்களோடு தொடர்புடைய குற்றச்சாட்டு சார்பாக கிளிநொச்சி போலீசிலே 2 கைதாகி இருக்கிறார்கள். இதே நேரத்திலே கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருப்பது, அமெரிக்க வரிகள் தொடர்பாக பேச விரைகிறது இலங்கை குழு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, சீனா, அதே நேரத்திலே கனடா போன்ற நாடுகள் தங்களுடைய வரிகள் தொடர்பாக பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறது. இதனால் இலங்கைக்கு பாதிப்பு என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ள அமெரிக்க வரிகள் தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அலுவலகத்துடன் கலந்துரையாடுவதற்கு இலங்கை தூதுக்குழு அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து இளைஞர் ஒருவர் நாட்டுக்கு திரும்பியிருக்கிறார். அவருக்கு மலேரியா தொற்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மலேரியா தொற்றுக்குள்ளான 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். எனவே யாழிலே மீண்டும் மலேரியா நோய் பரவுகின்ற அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த இளைஞர் ஐரோப்பா செல்வதற்காக முகவர்களால் கடந்த டிசம்பர் மாதம் அழைத்துச் செல்லப்பட்டு சியாரா லியோன் என்கின்ற ஒரு மத்திய ஆப்பிரிக்க நாட்டிலே இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து அவர் இப்பொழுது நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார். இவ்வாறு திரும்பி இருக்கிறவருக்கு இப்பொழுது மலேரியா தொற்று ஏற்பட்டு அவர் யாழ் வைத்தியசாலையிலே இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடன் மறுசீரமைப்பால் சீனாவுக்கு பேரிழப்பு சீன தூதுவர் தெரிவித்திருக்கிற ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையுடனான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு காரணமாக சீனாவின் பிரதான ஏற்றுமதி இறக்குமதி பங்குதாரரான சீன எக்ஸிம் வங்கிக்கு $7 பில்லியன் நட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவை எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாக இந்த கடன் மறுசீரமைப்புக்கு பின்னடிப்பு செய்திருக்கக்கூடிய நாடாகவே இருந்திருக்கிறது. நாங்கள் அந்த நாட்களிலே பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து நாடுகளும் தங்களுடைய பச்சை விளக்கை எரிக்கின்ற நேரங்களிலே சீனா அதற்கு தாமதித்து கொண்டே இருந்தது. இறுதி நேரத்திலே அதற்கு ஒப்புக்கொண்டிருந்தது. ஒப்புக்கொண்ட பின்னரும் இப்பொழுதும் அதனை சொல்லி காட்டுவதாக அந்த செய்திகளிலே அறிய முடிகிறது. அதே போல பல கோடி ரூபாய் இந்தியா கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்தியா தொடர்ச்சியாக இலங்கையிலே ஒரு நிராகரிக்கப்பட்ட அல்லது இப்போ உதவி பெறுவதற்கு மட்டும் இந்தியாவை பயன்படுத்தியதாக நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்து வந்திருக்கின்றோம். ஆனால் சீனா இப்பொழுது வெளிப்படையாக இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறது. இலங்கை இந்தியா சீனா இணைந்த கூட்டு திட்டம் தனது கனவு என்கிறார் கீ சென் ஹாங் என்கின்ற ரீதியிலே ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. தெற்காசியாவிலே இலங்கை இந்தியா சீனா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து கூட்டு செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்பது எனது கனவென தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கான சீன தூதுவர். இதனிடத்தில் எரிபொருளை விநியோகிக்கின்ற நிலத்தடி குழாயிலே கசிவு ஏற்பட்ட காரணத்தால் $100 மில்லியன் நட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தின் தெற்கு இறங்குதுறையிலிருந்து கொலன்னாவை களஞ்சிய சாலைக்கு எரிபொருளை விநியோகிக்கின்ற நிலத்தடி குழாயில் ஏற்பட்ட கசிவால் $100 மில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பண மோசடியை கண்டறிய வெளிநாட்டு ஆலோசகர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவி ஆகிய பொருளாதார குற்றங்களுக்கு எதிராக ஆய்வுகளுக்காக இலங்கை வெளிநாட்டு ஆலோசகர் ஒருவரை பணியமர்த்தி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேசபந்து தவிர ஏனையோரை கைது செய்ய வேண்டாம் சட்டம் அதிபர் வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது தேசபந்து தென்னக்கோன் கைது செய்வதற்கான காரணம் அனைவருக்கும் தெரியும். அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம், அந்த சம்பவத்திலே அவரை தவிர வேறு நபர்களை கைது செய்ய வேண்டாம் என்கின்ற அறிவிப்பை இப்பொழுது சட்டம் அதிபர் விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்காக யாழ் மாவட்டத்திலே 123 கட்டுப்பணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். எந்த கள்ளரும் தாங்கள் கள்ளர் என்று ஒப்புக்கொள்ளுறியல கண்டியலோ என தெரிவித்திருக்கிறார். அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்து தொடர்பாகவே இந்த விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே அனுர அரசாங்கத்துக்கு ஏப்ரல் 21 வரை காலக்கெடு, மல்கம் ஆண்டகை எச்சரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியுடன் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் 6வது ஆண்டு நிறைவு தினத்துக்கு முன்னதாக தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதாக கூறி வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்திலே நாம் வீதிக்கு இறங்குவதற்கு பின்னடிக்க மாட்டோம் என்று கொழும்பு மாவட்ட பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு குற்றவாளிகள் தொடர்பாக வெளிப்படுத்துவோம் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. இந்த நிலையிலே இவ்வாறு இவர்கள் காலம் தாழ்த்துவதானது அவர்களுக்கு எதிராக வீதிக்கு இறங்குவதற்கு கூட அதை தூண்டுகோலாக அமையும் என்கின்ற ரீதியிலே இந்த கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது. பட் அந்த அறிக்கை விவாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது இன்றைய பத்திரிகைகளிலே. சர்வதேச பொறிமுறைக்கு இலங்கை அஞ்சுவது ஏன் கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். கனடாவிலே நீதி அமைச்சராக பதவியேற்றார் ஹரி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கனடா வரலாற்றிலே முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான ஹரி ஆனந்த சங்கரி நீதி அமைச்சராகவும் சட்டம் அதிபராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே உக்ரைன் இராணுவத்தினர் பலர் உயிராபத்தில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றி வளைத்தது ரஷ்ய படை, சரணடைந்தால் மன்னிப்பு என்கிறார் புடின் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. உக்ரைனின் இராணுவத்தினர் பல ஆயிரம் பேர் உயிராபத்தில் உள்ளனர் என்பதை ஏற்றுக்கொள்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே
இடத்திலே ஆணைக்குழுவை நியமித்து ஜேவிபியையும் விசாரிக்க மனோ கணேசன் எம்பி வலியுறுத்த என்கின்ற செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பட்டளந்த வதை முகாம் விசாரணை, நான் நிரபராதி, ரணில் அறிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையிலே ஜேவிபி தொடர்பாக குறிப்பிட்டவை தவிர்ந்த ஏனைய அனைத்தையும் நான் நிராகரிக்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். பட்டளந்த வதை முகாம் தொடர்பிலே சர்வதேச தொலைக்காட்சியான அல் ஜசீரா அண்மையிலே ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து குறித்த விவகாரம் இப்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. இதற்கு மேலாக பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையிலே பாராளுமன்றத்திலும் வாசிக்கப்பட்டது. இப்பொழுது அதனை ஜனாதிபதி நிராகரிக்கின்ற ஒரு விடயத்தை அவதானிக்க முடிகிறது. உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண தர பரீட்சை விசேட அறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே மலேரியா நோயாளி யாழிலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். பட்டளந்த அறிக்கை ஏப்ரல் 10 விவாதம் என்கின்ற செய்திகளும் இன்றைய உட்பக்கங்களிலே விரிவாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். மேலும் ரணிலின் கதை இங்கே எடுபடாது, அவர் மீது சட்ட நடவடிக்கை அடித்து கூறுகிறார் அமைச்சர் நலிந்த என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் உரையாற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிகவும் காலம் தாழ்த்திவிட்டார். என்ன நடந்தாலும் பட்டளந்தை வதை முகாம் அறிக்கை தொடர்பிலே சட்ட நடவடிக்கை நிச்சயம் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதாவது பட்டளந்த விசாரணை அறிக்கை தொடர்பிலே ரணில் விக்ரமசிங்கே விடுத்த அறிக்கைக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். பட்டளந்த அறிக்கை தொடர்பிலே நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்ததாகவும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10 மே மாதமும் இந்த அறிக்கை தொடர்பிலே பாராளுமன்றத்திலே விவாதம் இடம்பெறும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனினும் யார் என்ன சொன்னாலும் பாராளுமன்றத்தில் இந்த அறிக்கை தொடர்பிலே இடம்பெற உள்ள விவாதத்திலே இந்த மாற்றமும் இல்லை. நாட்டிலே ஜனநாயகம் மற்றும் நீதிக்கான விவாதத்தை நடத்துவதாகவும் அறிக்கையின் உண்மைத்தன்மைகள் தொடர்பிலே மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக நகர்கிறது. மேலும் இப்பொழுது பல சாட்சியங்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தாமாக முன்வந்து பலர் சாட்சியம் அளிப்பதையும் அவதானிக்க முடிகிறது. 13வது திருத்த சட்டமே தமிழ் மக்களுக்கான தீர்வு, இதில் இந்தியா உறுதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாள உலக குழுக்களை அடக்க திணறுகிறது அரசு, சம்பிக்க ரணவுக்க காட்டம் என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது. இது விளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே மலேரியா நோயாளி யாழில் அடையாளம், வெளிநாடு சென்று திரும்பும் போது அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேவையற்ற பொருட்களை பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம், பரீட்சை ஆணையாளர் அறிவித்திருக்கிறார். இதனிடத்திலே இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு $7 பில்லியன் சீனாவுக்கு நஷ்டம், சீன தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே செவ்வந்தி மாலைதீவிலே வெளியாகி இருக்கக்கூடிய தகவல், அதாவது கனைமுல சஞ்சீவ கொலைக்கு மூலியாக செயற்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இஷார செவ்வந்தி கடல் வழியாக மாலைதீவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாக வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு இனி வெகுமதி, போலீசாரின் புதிய திட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. திருக்கோணேஸ்வர திருப்பவனி இந்திய அரசுக்கு அரசினை செலுத்த வேண்டும், கலாநிதி திருமுருகன் வேண்டுகோள் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல செய்திகள் முக்கிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே ஹவுதிகள் மீது தாக்குதல் ஆரம்பித்தது அமெரிக்கா, 19 பேர் உயிரிழப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பயணிகள் பேருந்து அருகே குண்டு வெடிப்பு, 7 பேர் மரணம், 35 பேர் காயம், பாகிஸ்தானிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அமெரிக்காவிலே சூறாவளி, 34 பேர் உயிரிழப்பு, சுமார் 2 லட்சம் வீடுகளுக்கு மின் துண்டிப்பு என்கின்ற விடயங்களும் பார்க்க முடிகிறது. அமெரிக்காவிலே இப்பொழுது இயற்கை அழிவுகள் அதிகளவாக இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. திருவையாறு புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டம் பார்வையிட்ட ஆளுநர் தொடர்பான விவரங்கள் புகைப்படத்தோடக்கூடிய செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது. பிறப்பு சான்றிதழ் பதிவு, 46 பயனாளிகள் பயனடைவு என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக இருக்கின்றன. கணித விஞ்ஞான துறையிலே தமிழ் மாணவர்கள் குறைவு, பேராசிரியர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது
பட்டளந்த அறிக்கை சேறு பூசவே உருவாக்கப்பட்டது, நான் அதனை நிராகரிக்கிறேன். ஜேவிபி பயங்கரவாதம் பற்றிய தகவல்கள் மட்டுமே உண்மை. 2000ஆம் ஆண்டிலே அறிக்கை வந்தபோது ஜேவிபி அது குறித்து பேசவில்லை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசியல் அவதூறுகளை பரப்பும் நோக்குடன் அமைக்கப்பட்டதே பட்டளந்த ஆணைக்குழு என கூறியிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அந்த ஆணைக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ள ஜேவிபியின் மிக கொடூரமான பயங்கரவாத நடவடிக்கைகள் பற்றிய பக்கம் தவிர்ந்த மற்ற அனைத்தையும் தாம் நிராகரிப்பதாகவும் கூறியிருக்கிறார். பழைய விபத்திலே 3 படுகாயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பட்டளந்த விவகாரம் தொடர்பிலே விளக்கம் அளிக்க ரணில் காலம் தாழ்த்தி விட்டார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சினால். அதே நேரத்திலே பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது. இராணுவ தீர்வை தீவிரமாக ஆதரித்த ஜேவிபி பொறுப்புக்குரல் செயல்முறையை ஆதரிக்கும் என நம்புவது எப்படி என்கின்ற ஒரு விடயத்தை கேள்வியாக கேட்டிருக்கிறார். மஹிந்த ஆட்சி காலத்திலே இராணுவ தீர்வை தீவிரமாக ஆதரித்த மக்கள் விடுதலை முன்னணி உண்மையில் பொறுப்புக்குரல் செயல்முறைக்கு ஆதரவளிக்குமா என்கின்ற சந்தேகம் உள்ளதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது கடந்த கால போக்கிலிருந்து முற்றாக விடுபட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இழுவைமடி தொழிலை நிறுத்த கால அவகாசத்தை பெற்று தாருங்கள் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே யாழிலே 17 சபைகளில் போட்டியிட 123 கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை கடல் எல்லைக்குள் நுழையவருக்கும் அனுமதி வழங்க மாட்டோம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை இந்திய கடல் எல்லை மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லையை கடக்கின்ற இந்த மீனவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. என்பிபிக்கு சீன தூதுவரின் பாரம்பரியத்தை மீறிய ஆதரவு, யாழ்ப்பாணத்திலே சீன கலாச்சார மையத்தை அமைப்பதற்காகவா என்கின்ற விடயம் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வரிகள் தொடர்பாக பேசுவதற்கு அமெரிக்காவுக்கு குழு ஒன்று பயணமாக இருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 கைது, 5 மோட்டார் சைக்கிள்கள், தங்க நகைகள் ஆகியவை அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறி பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்க மன்றில் இடமளிக்க வேண்டாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே வனவிலங்கு கணக்கெடுப்பு படிவம் வழங்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஹரியானந்த சங்கரிக்கு விஜிதஹரத் வாழ்த்து என்கின்ற விடயங்களும் செய்திகளில் பதிவாகி இருக்கிறது. கணித விஞ்ஞானத்துறையினை கற்போர் வேலையில்லா பிரச்சினைக்குள் சிக்கி தவிக்க தேவையில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மாணவர்கள் அதிலே ஆர்வம் காட்டுவது குறைவு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மன்னாரிலே திருடப்பட்ட பல லட்சம் பெறுமதியிலான நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாலைதீவு இந்திய ரொட்டரி கழகங்களால் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால தேர்தல்களை விட உள்ளூராட்சி சபை தேர்தல் மாறுபட்ட ஒன்றாக அமையும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலைதீவு அந்தோனியார் கொடியேற்றம் புதன்கிழமை என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. மேலும் செய்திகளிலே ஏமனில் அமெரிக்கா கொடூர தாக்குதல், 20 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக சொல்லப்பட்டிருப்பது பட்டளந்த அறிக்கையை நான் நிராகரிக்கிறேன். ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக அவை அமைய பெற்றிருக்கின்றன. 25 வருடங்களுக்கு முன்னர் நடத்தப்பட்ட பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் பட்டளந்த சித்திரவதை முகாம் தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் தெரிவித்த விடயங்கள் 1987ஆம் ஆண்டிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதிலும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த கட்டத்திலே நாட்டிலே பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜே.ஆர். ஜெயவர்தனவால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பியகம எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் அவர் தெளிவுபட பேசியிருக்கிறார். அவை குறித்து விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அந்த அறிக்கை தொடர்பாக சித்திரவதை கூடம் தொடர்பாகவும் அங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கு கொடூரமாக நடத்தப்பட்டவருடைய வாழ்க்கை குறித்து மிகவும் அதிர்ச்சியை காட்டியவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆட்சியில் இருந்த போதும் குற்றஞ்சாட்டப்பட்டவரும் அவருக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பட்டளந்த சித்திரவதை கூடத்தால் ஏற்பட்ட பொதுமக்களின் சீற்றம் மற்றும் அதிர்ச்சியின் அடிப்படையால் அவற்றை பல தேர்தல்களிலே வெற்றி பெற முடிந்ததாகவும் அங்கே சொல்லப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக நகர்கிறது.
இலங்கையால் சீனாவுக்கு 700 கோடி ரூபாய் நஷ்டம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. போட்டியிடுகின்ற சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் சுமந்திரன் நம்பிக்கை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை வீணானது என்கின்ற விடயத்தை அண்மையிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். பட் இந்த அறிக்கையின்படி சட்ட நடவடிக்கை எடுப்போம், அரசாங்கம் அறிவிப்பு, ரணில் பேச தாமதமாகிவிட்டது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம் விரிவாக அந்த செய்தியினை. பட் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் நாடகம் ஆடுகிறது. முன்னாள் ஜேவிபி முக்கியஸ்தர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அது அமைய பெற்றிருக்கிறது. அரசு தாதியர்கள் சங்கம் இன்று அடையாள வேலை நிறுத்தம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குறுதியை நிறைவேற்றாவிடில் வீதிக்கு இறங்க தயங்க மாட்டோம். கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது. நோயாளர்களை சிரமப்படுத்தினால் மக்கள் பக்கம் நின்றே தீர்மானம் சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. வெலிகம துப்பாக்கி சூட்டு வழக்கு தென்னக்கோனை மட்டும் கைது செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோர் போலீசாருடன் நட்பாக உள்ளனர், முறையிடவும் அச்சத்தில் மக்கள் என்கின்ற ரீதியிலே ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது. இது உண்மையான கருத்தாகவும் கூட இருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.